இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒன்று BS6 தாங்க பார்க்குறோம். இந்த வண்டியில் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சொன்னது இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு, ஆயில் மாதிரி ரொம்ப டிலே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே கொண்டு போய்க்கிறாங்க, இன்ஜின் தான் பிடிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பட் இதில் இன்ஜினில் இஷ்யூவே கிடையாது. கிக்கர் தாங்க லாக் ஆகிருக்கு. இந்த கிக்கர் லாக் ஆகிருக்கு. இது நான் கிக்கர் எப்படி லாக் ஆகிருக்கு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த வண்டியை இன்ஜின் பிடிக்கவே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிக்கர் எப்படி லாக் ஆகிருக்கு. எல்லாமே கிக்கரே ஒர்க் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நர்லிங் தான் லாக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஏன் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக சென்டர் ஸ்டாண்ட் போடாமல் வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணுறது, சென்டர் ஸ்டாண்ட் போடாமல் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது மாதிரி இஷ்யூலாம் வருங்க. பேட்டரி இல்லை அப்படின்னாலே நம்ம சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் போடுறதே இல்லை. அந்த வண்டியிலாம் சைட் ஸ்டாண்டை போட்டு அடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டு வச்சுருப்பாங்க. இடத்துல கிக்கர் வந்து கிக்கர் ஸ்டாப் இருப்பாங்க. இடத்துல வெல்டு வச்சுருப்பாங்க. வெல்டு தேஞ்சங்கிறது அது லாக் ஆகலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜினால் எதுவுமே சீஸ் ஆகலை. ஓகேங்களா? இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம்.